எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நாங்களும் வந்து நல்லா சூப்பரா இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூட மீன் வந்து வேண்டி கொண்டு வந்திருந்தேன் நான் ஃப்ரெஷ்ஷா. ஸோ இது மத்தி மீனன்னு சொல்லி கொள்ளுவினம், கீரை மீன் சூரியன்னு சொல்லி கொள்ளுவினம் இந்த மீனை. ஸோ இந்த மீனில் வந்து சூப்பரான சூப்புன்னு செய்து காட்ட போகிறேன் பானோட சாப்பிட்றதுக்கு. மரக்கறியெல்லாம் வெட்டி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால். ஸோ அதே நேரம் வந்து என்ன போட போகிறோம் அதுக்கு ஒடியல்மா போட்டு வந்து இந்த சூப்பை வந்து செய்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சிம்பிளான முறையில். அதாவது கூழ் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது கூழ் இல்லை, இது சூப்பு வந்து தண்ணி தன்மையாக இருக்கும். ஸோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் எந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் வெள்ளை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து கொள்ளுங்க. அத்துடன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நானும் வந்து வீக்கில் 2 வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரம் அவையும் வந்து இப்படியான ரெசிபியை வந்து செய்து அதாவது சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணி கொள்ள சொல்கிறது. ஸோ இப்போ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து வெங்காயம், அதாவது ஒரு கொஞ்சம் வெங்காயம் வந்து போட்டுக்கொள்ளணும். ஸோ அதனால் வெங்காயத்தை வந்து வெட்டி கொள்கிறேன். ஸோ வெங்காயத்தை வெட்டி அதாவது போட்டு சாதுவாக தாளித்து கொள்ளணும். ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து வெங்காயத்தை வெட்டி கொள்கிறேன். கேமராவை பார்த்து வெங்காயத்தை வெட்டி என்ற கை வெட்டுப்பட்டுடும். இதெல்லாம் காணுமே நம்ம காணும். இவ்வளோ வெங்காயம் போதுமானது. ஸோ இப்போ வந்து அடுப்பை கீட்டர்ன் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ள இப்போம்மா நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறா. ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எண்ணெய் வந்து விட்டுக்கொள்ளலாம். நல்லா எண்ணெய் கொதிக்காமல் லைட்டாக இருக்கைக்கே போடணுமே நம்ம கொஞ்சம் சின்ன சீரகம். இப்போ 1 டீஸ்பூன் அளவில் சின்ன சீரகம் போட்டுக்கொள்கிறோம். நல்லெண்ணெய் வந்து ஓரளவு ஹீட் ஏறிடுது. நல்லா ஹீட் ஏறக்கூடாதான் நல்லெண்ணெய், என்னன்னு சொன்னால் அதில் உள்ள சத்து வந்து போயிடும் நல்லா ஹீட் ஏறினா. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சின்ன சீரகம் வந்து பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ வெங்காயத்தை அம்மா போட போகிறோம். நல்லெண்ணெய் வந்து ஆக வந்து ஹீட்டாக வந்து சமைக்கக்கூடாது. நல்ல ஹீட்டாக சமைக்க அதில் சத்து இல்லையா கொதிக்கக்கூடாது, நல்லா கீட்டரை விட்டு போடக்கூடாது. இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கேரட் வந்து அம்மா போட போறா. வெட்டி வச்சிருக்கிற கேரட்டு இப்போ கேரட்டை போட்டுட்டு அடுத்ததான் என்ன போட போனீங்கம்மா? கோவங்காய் வந்து போட போறா. கோவங்காயும் இந்த சூப்புக்கு போடக்க நல்ல சுவையாக இருக்குன்னு செண்டா வந்து கீறிட்டு போட்டுக்கொள்றா கோவங்காய. அதோட வந்து சலரியையும் போட போறா. வந்து வெட்டி வச்சிருக்கிற சலரி வந்து இந்த சலரியில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது. இந்த இலை இல்லை, இது ஒரு தண்டு. ஸோ இதுல நிறைய நார்ச்சத்து இருக்குது. இங்க யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளக்கார மக்கள் வந்து பச்சையாக வேண்டி இப்ப கேரட் மாதிரி அதையும் சாப்பிட்டு கொள்றத. ஸோ வாழைத்தண்டுக்கு பதிலாக இந்த சலரிய வந்து இங்க வந்து இவ பாவிச்சு கொள்ளினோம். ஸோ வாழைப்பூ வாழைத்தண்டு இல்லையான்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா இதை வந்து நல்ல மலிவாக கிடைக்கும். இங்க வேணி நீங்க சமைச்சு கொள்ளலாம். இப்ப மரக்கறி வந்து நல்லா வதங்கி கொண்டிருக்குது. இப்ப இந்த மரக்கறி இது வந்து ஹார்டான மரக்கறியில் இதை வந்து தண்ணி ஊற்றி அவிச்சு கொள்ளணுமே. நம்ம முதல்ல கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திட்டு இதை அவிச்சிட்டு தான் ப்ரக்கோலி ரணபீன்ஸ் இதை அவிஞ்சு விரைக்க ரணபீன்ஸும் ப்ரக்கோலியும் போட்டுக்கொள்ள போறோம். மரக்கறி அவிறதுக்கு தேவையான தண்ணியை விட்டு கொள்றாம நீங்க சூப்புக்கு தேவையான அளவிலையும் தண்ணியை விடலாம. நம்ம அதாவது கிட்டத்தட்ட எவ்வளவு தண்ணியம்மா விடுறீங்க? 1 லிட்டர் தண்ணி விடுறீங்களா? விடுங்க தண்ணி 1 லிட்டர் தண்ணி அளவில் வந்து விட்டுக்கொள்றா இந்த மரக்கறி அவிறதுக்கு. உப்பும் வந்து கடைசியா தான் போட போறோம். ஏன்னு சொன்னா பச்சை கலரா இருக்குதான மரக்கறி. நீங்க முதலே உப்பு போட்டீங்கன்னு சொன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ
ஸோ அதனால கடைசியாக உப்பு போடணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கடலை வந்து இது வந்து நான் அவிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் திருப்பி இந்த மிளகறியோடு சேர்த்து அவிச்சு கொள்ள போகிறேன் இப்போ கடலையை. இப்போ இந்த கடலை, அதாவது கடலைன்ற அளவு இப்படி ஒரு கப்பால் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து கடலையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு அவிய வச்சு கொள்ள போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சா காணுமே. ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு பார்த்து கொள்வோம். சூப்புக்கு வந்து அதாவது உரைப்பை கொடுக்கறதுக்கு மிளகு வந்து போடணும். மிளகு, அதோட சின்ன சீரகம், மற்றது வந்து கட்டர்த்தூள் இவெல்லாம் போட்டு நல்லா வந்து இடிச்சு கொள்ளணும். 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறீங்க நம்ம மிளகு. டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம் காணுமா, 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், அதோட கட்டர்த்தூள் மிளகு போடணும். 2 டீஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன் அளவில் கட்டர்த்தூள் போட்டுக்கொள்றோம். நீங்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி அவ போட்டுக்கொள்ளலாம். இப்ப இத அம்மா இடிச்சு கொள்றா. பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு வந்து இப்ப காணாம இருக்குது. அப்ப அம்மா வந்து இப்ப 2 டீஸ்பூன் மிளகு போடுறான். மொத்தமா 2 டீஸ்பூன் போட்டுக்கொள்றீங்களா? உரைப்புக்கு உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகை வந்து போட்டுக்கொள்ளுங்க. மிளகு கூட போட்டா நல்லா இருக்குமா நான் சூப்பு. இப்ப வந்து பவுடரா வந்து இடிச்சு கொள்றா. மிளகறி பாத்தீங்கன்னு சொன்னா அவிஞ்சு அந்த எண்ணெயில வந்து அவிஞ்சு நல்லா வந்துடுது. இப்ப ரணபீன்ஸ போடுங்கம்மா. ரணபீன்ஸ் இப்ப போட்டிருக்கிறா. இப்ப புறாக்கோழி போட்டுக்கொள்றா. இப்ப இது எல்லாத்தையும் போட்டு 2 நிமிடம் அவிச்சு கொள்ளணும். கடலை எல்லாம் போட்டு செய்ய நல்ல சுவையாக இருக்கும் இந்த சூப்பு. இப்ப திருப்பியும் மூடி வச்சு கொள்ள போறா. இப்ப மூடி 2 நிமிடம் திருப்பியும் வந்து நல்லா கொதிச்சோன்னும் இருக்கணும். நம்ம திருப்பி A few moments later வந்து அவிஞ்சிடுது. ஸோ அவியப்பட்ட மிளகறி வந்து இப்ப மீனை வந்து போட்டுக்கொள்ள போறோம். இப்படி வந்து மீனை கிளீன் பண்ணப்பட்ட மீனை போட்டுக்கொள்றது. ஸோ கொஞ்சம் தலையோட இருக்கிற மாதிரி போட்டாதான் கரையாம இருக்கும். ஸோ அதனாலதான் போட்டுக்கொள்றோமே. நான் இப்ப மீனை வந்து இப்படி போட்டுக்கொள்றோம். தண்ணி வந்து சூப்புக்கு காணாம இருக்குது. சுடு தண்ணி வந்து அம்மா விட்டுக்கொள்றா. ஸோ ஏன்னு சொன்னா சூப்புக்கு தண்ணி கூட வேணும் தானே. ஸோ அதனால சுடு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கொள்றா. ஸோ இப்ப இப்படி வந்து மீனை போட்டு இப்படி இருக்க லைட்டா வந்து கிண்டி கொள்ளணும். நல்லா கிண்டக்கூடாது, கவனமா கிண்டுவோம். இப்ப மீன் வந்து முழுசா இருக்குது. இதோட வந்து உங்களோட ஸ்பைசியில போடுங்க. இப்ப இதோட உள்ளி இடிச்சு வச்சிருக்கிற உள்ளிய வந்து போட்டுக்கொள்றோம். ஸோ உள்ளி எல்லாம் போடக்க நல்ல சுவையாக இருக்கும். ஒடியல்மா போட்டுட்டோம். இந்த இது போடணும். கடைசியா தான் ஒடியல்மா அந்த கடைசியா போடணும். இதை போடும். இப்ப இடிச்சு வச்சிருக்கிற இந்த உரைப்பான ஸ்பைசி ஐட்டத்தையும் போட்டுக்கொள்றோம். உப்பும் போடணும். இப்ப நம்ம பச்சை மிளகாய உடைச்சு பச்சை மிளகாய இப்படி வந்து உடைச்சு போட்டுக்கொள்ளுங்க. இல்லையான்னு சொன்னா நடுவால கீறிட்டும் போட்டுக்கொள்ளலாம். இப்படி போடணும் பச்சை மிளகாய. நல்ல உரைப்பா இருக்கும் பச்சை மிளகாய் போடக்க. இப்ப கீரையும் வந்து போட்டுக்கொள்றோம். ஸ்பினிச் கீரை நான் போட்டுக்கொள்றேன். நீங்க முருங்கமில இருந்தா போடலாம், நல்லா இருக்கும்னா நம்ம முருங்கமில எல்லாம். ஸ்பினிச் கீரை போட்டிருக்கு. அடுத்ததா உப்பு போட்டுக்கொள்ளணும். இப்ப இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கொள்றேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவில் உப்பு போட்டிருக்கிறேன்.
மெதுவா தட்டி விட்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா கரைஞ்சி ஓடும். அம்மாவும் பயப்படுறா கரைஞ்சி ஓடுமான்னு சொல்லி. இப்ப வந்து 2 நிமிடம் அவியறதுக்கு இந்த மீன் இந்த கீரை ஸ்பைசிகள் எல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு விட்டுக்கொள்றேன். ஸோ 2 நிமிடத்துக்கு கூட விட்டீங்கன்னு சொன்னா கரைஞ்சி ஓடும். கரைஞ்சி கலரும் மாறிடும். இப்ப மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்றேன். ஸோ மஞ்சள் தூள் போட்டா தான் நல்ல கலராயும் இருக்கும். நல்லதுமே மஞ்சள் தூள் லைட்டா வந்து இப்படி மஞ்சள் தூளையும் போட்டு இப்படி வந்து தட்டிக்கொள்ளணும். இப்படி சூப்பு இந்த மீன் போட்டபடியா கிண்டி எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ இப்போ 2 நிமிடம் வந்து இதை அவிச்சு கொள்றேன். இந்த மீன் அந்த அது கீரை எல்லாமே ஸ்பைசிகள் எல்லாம் சேர்ந்து அவியறதுக்கு 2 நிமிடம் கொதிக்க விட்டு கொள்ள போறேன். A few moments later. சொன்னா ஒடியல் மா வந்து ஊற வச்சிருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முதலே இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன். இந்த சூப்பு கலவை ஊற வச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ வடிச்சு இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த சூப்புக்கு பிறகு போட்டுக்கொள்ளணும். இப்ப 2 நிமிடம் ஆகிவிட்டது. கரைச்சி வச்சிருக்கிற அதாவது என்ன மாவு இது ஒடியல் மா கரைச்சி வச்சிருக்கிற ஒடியல் மாவை வந்து இதுக்குள்ள போட்டுக்கொள்றோம். ஒடியல் மாவை இப்படி மெதுவா வந்து கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா வந்து கிண்டக்கூடாது, மீன் கரைஞ்சி ஓடும். ஸோ இது கிட்டத்தட்ட கூழ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது சூப்பர். நம்ம இப்ப மாவை இப்படி வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் பால் வந்து விட்டு கொள்றோம். உரைப்பே இதே மீடு கொடுக்கு வேணாம், நல்லா உரைக்க விடாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் பால் விட்டுருக்கு. உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு வந்து போதாம இருக்கு. ஸோ அதனால உப்பை வந்து போட்டுக்கொள்றோம். இப்ப மூடி அவிய விட்டு கொள்றேன். ஒரு 3-4 நிமிடம் மூடி அவிச்சு கொள்ளணும். இந்த மாவு வந்து அவிஞ்சு கொள்ளணும். என்ன இந்த மாவு வந்து நல்லா அவிஞ்சு கொள்ளணும். ஸோ அதனால மூடி விட்டுருக்கு. அதுக்கு பிறகு இறக்க வேண்டியதான். மல்லி இலையை போட்டுட்டு இறக்குறதான். ஸோ இப்போ அவிஞ்சு கொள்ளட்டும். சூப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கொதிச்சிட்டுது. மல்லி இலையை மேலுக்கு வந்து தூவி கொள்றேன். சுவைக்காக மல்லி இலை போட்டுக்கொள்றேன். இப்போ வந்து அடுப்பை டேர்ன் பண்ணி கொள்ள போறேன். சூப்புக்கு பானை வந்து வெட்டி கொள்றேன். ஸோ பானோட சாப்பிடக்க தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சூப்பு. Did you mango one? சூப்புக்கு இந்த லெமன் வந்து இப்படி விட வேணும். நீங்க தேவைப்பட்டா இருக்கேன் விட்டு கொள்ளலாம். ஆனா முதலே விட்டீங்கன்னு சொன்னா இந்த பச்சையா இருக்கிற இலை இருக்குதானே, அது இந்த கலர் வந்து வேற கலராக வந்துடும். ஸோ சாப்பிடும் பொழுது விட்டு சாப்பிடக்க தான் நல்லது, கலரை மாத்தாம இருக்கும். ஸோ அதனால தான் நாங்க கடைசியா விட்டு கொள்றோம் லெமனை. ஜம்மியா இப்படி பானோட இந்த சூப்பை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? உரைப்பு புளிப்பு எல்லாம் கணக்காக அளவு இது வாங்குவேன். மரக்கறி கொஞ்சம் குறைவா வந்து எங்கிட்ட ரோட்டர் சாப்பிடுவா. ஸோ அதனால வாக்கு விட்டு கொள்றேன். தேசிக்காயும் இப்படி போடதான் நல்லா இருக்கணும். லெமனை மேலுக்கு விட்டு சாப்பிட்டேன்.
முதலே நீங்க புளியோ தேசிக்காயோ விட்டீங்கன்னு சொன்னா அந்த சூப்பின் கலரை வந்து மாற்றிடும். இப்ப பச்சை இலையில எல்லாம் போடேக்கு அது இந்த கலர் வந்து மாறப்பட்டுடும். ஸோ அதனாலதான் கடைசியா நாங்க இப்படி விட்டுக்கொள்ளணும். ஊர்ல உள்ள ஒரு ரத்தல் பானை இருக்குது, ஒரு ரத்தல் பானை இருக்குது. ஸோ சூப்புக்கு சாப்பிட சூப்பரா இருக்கும். எங்கட வீட்டு சூப்பு தான் சாப்பாடு. நாங்க லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாம் சூப் தான் சாப்பிட போறோம். உண்மையில நல்லா இருக்கும். அழகா வந்து இக்கு வாங்க பானை எந்த வாங்க கொடுத்தேன் அது முழு போயிட்டும் போடணும். அப்படியே தடிச்சுக்கிடுங்க. சூப் ரெசிபி எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதோட வந்து நீங்களும் வீட்டுல வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்படி இருக்கு செய்யறதுக்கு? செய்யறேன்னு சுவாமே கஷ்டம் இது செய்யறது. வீட்டுல வந்து சிம்பிளா எவ்வளவு நேரம் 1/2 hour செய்யறதெல்லாமே நம்ம இது கன நேரம் தேவையில்லை செய்யறது. நீங்க இப்ப கன பேர் வீட்டுல சேர்றீங்கன்னு சொன்னா கூட்டு சேரைக்க வந்து இப்படி சூப் வந்து குடிச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து அது கூழ்தான் வச்சு குடிக்கணும்னு சொல்லல இப்படி கூடி வந்து ஒரு பானை வேண்டி இப்படி கூடி சாப்பிட்டு உங்களோட லஞ்ச் டின்னரை வந்து முடிச்சு கொள்ளலாம். ஸோ நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய லஞ்சும் டின்னரும் இந்த சூப்பாகத்தான் இருக்க போகுது. என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னுடைய காணொலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் நானும் வந்து காணொலி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனாலதான் கேட்டுக்கொள்றது. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.